படிக்க போன ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட படிச்ச பசங்க இப்படி அசிங்கமா பேசி வம்பிடுப்பானுங்க. என்ன கொடுமை இது? என்ன மோக்கா, நாமளே 4 எழுத்து படிக்காம வீட்டுக்குள்ள கூம்படியா கிடக்குறோம்னு நினைச்சு பிள்ளைகளை படிக்க அனுப்புனா இவங்க 400 சீன்ஸையும் 200 பனியனையும் போட்டுக்கிட்டு பிள்ளைகளை ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிறானுங்க. நாசமா போற வயலுங்க. இந்த வாருங்க மதுனே, நம்ம தமிழை நக்கல் பண்ண விஷயம் மட்டும் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சு. அப்புறம் என்ன பங்காளி, மாறுகால் இதே ஊர்ல இருக்க பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனாலே உங்க தம்பி ஓடி ஓடி கையோடப்பேன் காலோடப்பேன். சொந்த அக்கா பிள்ளைக்கு ஒண்ணுனா சும்மா விட்டுருவானா? வாருங்க மதுனே, எதுக்கு ரெண்டையும் படிக்க வச்சுட்டு தேவலாம் புலம்பிட்டு இருக்கேன். பேசாம மாப்பிள்ளைக்கு நம்ம தமிழுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா வம்பதுக்கு வருது வழக்கத்துக்கு வருது. ஆமாக்கா, தம்பிக்கும் கால் கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும், தமிழுக்கும் கழுத்து கட்டுப்பட்ட மாதிரி இருக்கும். நல்ல யோசனைடி. யார் யாருக்கும்? எனக்கும் தமிழுக்குமா? என்னக்கா சொல்ற? எங்களுக்கு தாயா இருந்து நீ கொடுத்த பாலை நான் ஒரு பக்கம் குடிச்சேனா அவ ஒரு பக்கம் குடிச்சா. அவ என் தங்கச்சிக்கா, அவளை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நான் என்ன உன்னை அக்காவா பாக்குறேன்? என் ஆத்தாவை தானே பாக்குறேன். ஏமாமா, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இல்லையே? உன் மேல ஒன்றும் தப்புலாம்ல, அவங்க மேல தான் தப்பு. எல்லாருமா சேர்ந்து இப்படி முடிவு எடுத்தாங்களே, என்ன சொல்லுங்க, சங்கடத்துல இருந்தேன். நல்லா செவில் அடிச்ச மாதிரி சொன்னாமாப்ல. என் மாமனுக்கு நான் மச்சான் எல்லாம் மகன் மாதிரின்னு. எனக்கு அது போதுங்க. டேய், வயிறு வலிக்குதா? டாய்லெட் போகணுமா? மாப்பிள்ள, உண்மையிலேயே உன்னை வளர்த்ததை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. ரொம்ப அசிங்கமா இருக்கியா, இப்படி எல்லாம் பேசாத. இருக்க பங்கு மாப்பிள்ள, இந்த சந்தோஷமான தருணத்துல என் தங்கச்சி சந்தானத்தை. என்னது சந்தனத்தை? மாப்பிள்ளை கட்டி கொடுத்தா 2 பேரும் சந்தோஷமா ஜாலியா இருப்பாங்கல்ல. அவன் சந்தோஷமா போயிருமுடா. ஏன் என் தங்கச்சி சந்தானத்துக்கு என்ன குறைச்சா? என் தங்கச்சி சந்தானம் இருக்காளே, 16 வயது நிலை மயிலும் முதல் மரியாதை குயிலும் சேர்ந்த கலவை. எங்கிட்ட பத்தலங்க அவ்வளவுதான். மொத்தத்துல என் தங்கச்சி ஒரு சந்தன கட்ட. அவன் பேர் சொல்லும் போது மணக்கலாம். சந்தன மணத்தை எடுத்து நெத்தில பூசிக்க, இல்ல ஒரு நெஞ்சில பூசிக்க, இல்ல அதுக்கேண்ட அவன் வாழ்க்கையில பூச பாக்குற. உண்மையிலே சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நான் ரொம்ப காமெடியாதான் பேசிக்கிட்டு இருக்கேன். பொண்ணதான் பாப்பமே. எதுக்கு பொண்ணை பாக்கணுங்கிற? அவன் கேப்ல வியாபாரம் பண்ண பாக்குற, என்னமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதனே இந்த பிக்கால போய் இப்படிதான் சில்லறத்தனமா சின்னத்தனமா பேசிட்டு இருக்கேன். நீங்க மாப்பிள்ளை தங்கச்சி பாட்டு சொல்லுங்க. சில்லறத்தனமா சில்லறத்தனமாவா? சாரி பகாலே. வெற்றி, அந்த பொண்ணை ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துறேன். உனக்கு பிடிச்சிருந்தா கட்டிடுவோம். சரிக்கா. இங்க பாரு மாப்பிள்ள, அக்கா சொல்றாங்க மாமா சொல்றாங்க யோசிக்காத. உனக்கு அந்த சந்தன குங்குமம்லாம் செட் ஆகாது. அப்ப அக்கா கேட்டா என்ன மாமா சொல்றது? பிடிக்கலன்னு சொல்லு. அது எப்படி மாமா பார்க்காம பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? ஐயோ, அந்த கருமத்தை பார்த்தாலும் உனக்கு பிடிக்காது மாப்பிள்ள. அது இல்ல மாமா, நான் என்ன சொல்ல மாமா, மாமா உனக்கு பொண்ணு பாத்துட்டியா? அந்த பொண்ணு ஒன்ன கோர்ட்ல உத்து பார்த்துச்சு. யாரு? அட 2 நாளுக்கு முன்னாடி டாஸ்மாக்ல பைக்ல காத்த பிடிங்கி விட்டால அந்த பிள்ளைதான். அந்த பொண்ணை எங்க மாமா போய் தேடுறது? என்ன டெல்லியில மும்பையுமா போய் தேட போறான்? இங்கதான் எங்க டாஸ்மாக் முன்னாடி கொடியை பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிட்டு நிக்க போறா. மாப்பிள்ள இந்த நிக்கிறா பாரு, ரைட்ல பாரு. என்னடி மது, யார கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒதுங்கு. வா. அண்ணே ஒரு நிமிஷம். என்னப்பா? ரத்தத்தான முகாம் நடத்துறோம், ரத்தம் கொடுத்துட்டு போங்கண்ணே. என்னது ரத்தம் வேணுமா? ஆமாண்ணே. ரத்தம் கொடுக்க சாதாரண விஷயமா? உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் ஊறாந்தா 1.5 மாசம் எப்படி 1.5 மாசம் உட்காந்துக்கே சாப்பிடுங்க அப்பதான் சொல்லியிருக்கா. இவன்ட்டெல்லாம் கெஞ்சிரா பாரு. நானே ரேஷன்ல மண்ணெண்ண கிடைக்கலன்னு கோவத்துல போய்க்கிருக்கேன். ரத்தம் வேணுமா கசாக் பாடையில போய் கேளுமா. அது புள்ள பாவல மாமா. மாப்பிள்ள, மாமா இங்க இருக்கேன். அண்ணே ஒரு நிமிஷம். பிளட் டொனேஷன், ரத்தம் கொடுக்கணுமாண்ணே? பிளட் டொனேஷன் கெமானியா ரேபப்பா. இவனும் இல்லன்ட்டான். ஹலோ. சொன்னீங்க. நாமளும் காலை எழுந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம், யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க நீங்க குடுக்குறவங்கள பார்த்து கேளுங்க, குடுக்காதவங்கள போய் கேட்டா ஏன் மாப்பிள்ளை கிட்ட கேளுங்க. இவங்களுக்காக என்ன வேணாலும் குடிப்பேன். என்ன வேணும்னாலும் குடலு, நுரையீரல், இதயம், எந்த ஐட்டத்தை கேட்டா குடுப்பாப்ல. சத்த நேரம் சும்மா இரு மாம்சே. எங்க ரத்தம் எங்க கொடுக்கணும், எம்பிட்டு கொடுக்கணுங்க? ஹலோ, நான் உங்ககிட்ட கேட்டேனா? என்னங்க நீங்க எதுக்கு சும்மா முன்னாடி வந்து நிக்கிறீங்க? ஏங்க ரத்தம் வேணுமா தானே கேட்டேன். இதுல என்னங்க தப்பு இருக்கு? ஏமா என்னம்மா நீங்க கேவலமா பேசுறவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, வந்து குடுக்குறேங்கிறவங்க கிட்ட வேணான்னு சொல்றீங்க. உன்னை நம்பி வந்தோம் பாருமா. நல்லா கேட்டீங்க சார். நீங்க வாங்க சார். வாங்க சார். மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள அவளுக்கு அங்கதான் வருவாளுங்க. இல்லாட்டாலும் மாமா வர வைக்கிறேன். வாங்க சார், முன்னாடி போறாருல. இங்கதானே சொன்னா மாப்ச காணா. என்னடி இது, திடீர்னு இம்புட்டு பேர் வராங்க.
தானே மது? ஆமா. உன்கிட்ட கேட்டு என் தம்பி வெற்றி ரத்தம் கொடுக்க சொன்னான். எங்கம்மா கொடுக்கணும்? வெற்றி. ஏக்கா ஆ? என்ன மாப்பிள்ள அக்காளுகளை ரத்த தானத்துக்கு வர சொன்னா ஏதோ அன்னதானத்துக்கு வர மாதிரி வந்திருக்காளுங்க. எனக்கா எல்லாம் வந்துட்டீங்களா? வந்துட்டேயா. ஏயா வெற்றி, அதுதான் நீ சொன்ன பொண்ணாயா? ஆமாக்கா. சூப்பரா இருக்காடா. முடிச்சிருந்தா சொல்லு, இப்பயே பேசி முடிச்சிருவோம். மதினி உதவி எல்லாம் ரத்தம் கொடுங்க போங்க. நீ குடுத்தியா? அதே உங்க தங்கச்சிட்டு மொத்தமா கொடுத்துட்டு அப்புறம் என்னவா? இந்த மனுஷனுக்கு வேற வேலையே இல்ல. நீ வாங்க. இந்தாமா நர்ஸ், நம்ம டீம் வருது பாரு. நல்லா குத்தி ஒரு 2 ரத்தத்தை எடுத்துட்டு விடுமா. அட வந்து பாத்துக்கலாம். ரத்தம் கொடுத்துக்க கேரா இருக்கு. வா மாப்ள ஒரு டீயை சாப்பிட்டு வந்து. சல்லிப்பைய என் தங்கச்சியை மாப்பிள்ளைய பார்க்க விடாம பண்ணிட்டானே. இவையே ஆட்டோவுக்கு அண்டை கொடுத்துட்டு நிக்கிறேன். மாட்டான்டா. வரட்டும் ஜமாலிப்போ. இன்னைக்கு பார்க்க வைக்கிறேன்டா. பெரிய நவராத்திரி சிவாஜி வரு நடைய பாரு. அப்ப என் தங்கச்சியை பார்க்க போகல. வேணா சகல, நான் உங்ககிட்ட பேசல. மாப்பிள்ள நான் உன்கிட்ட கேட்குறேன் நேருக்கு நேரா. நீ பார்த்த இந்த பிள்ளைய விட என் தங்கச்சி எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டா? தெல்மி என் தங்கச்சியை மட்டும் நீ நேரில் பார்த்துட்டு வச்சுக்கவே செத்து இருப்பேன். சகல, நான் மறுபடியும் உங்ககிட்ட பேசல. மாப்பிள்ள என்னைய வச்சு என் தங்கச்சி சந்தனத்தை இடப்படாதீங்க. ஐயோ சகல, ஒரு சட்டி மாவுல எத்தனை இட்லி ஊத்தினாலும் அத்தனை இட்லி ஒரே மாதிரி தானே இருக்கும். வேற வேறையா இருக்கும். என்ன பேச்சு பேசுறீங்க? புரியலையே. ஒரு எக்ஸாம்பிள், ஒன்னே மாத்திரம் தங்கச்சி இருக்கு. அதனால தான் நம்ம மாப்பிள்ள டீசெண்டா அவாய்ட் பண்ண வச்சுட்டு. சகலா, நீங்க மறுபடியும் குழப்புறீங்க. ஐயோ சகல, கல்யாணத்துக்கு மாலை பொருத்தம் ஒன்னா இருந்தா போதுமா? மனசு பொருத்தம் ஒன்னா இருக்க வேண்டாமா? ரிபப்பா, அட நீ விடப்பா. மாப்பிள்ள நீ கிளம்புப்பா.